சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணி தான் எப்பயுமே பாரு தான் எல்லா இடத்துலையும் வரா, இப்போ சாண்ட்ரா வரா அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பாயிண்ட்டை பாரு மைண்டில் ஏற்றிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு வகையில் கனியும் ஆதிரியும் அந்த விஷயத்தில் பாருக்கும் நல்லதாக பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்க மாதிரி சாண்ட்ரா கேம் ஆடுறா, பாருவை யூஸ் பண்ணி கேம் ஆடுறா. அவன் மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். யூஸிங் பாரு அப்படின்னு நான் போட்டிருப்பேன் சாண்ட்ரா. மற்றவங்க கூட ஆடுற கேம்லாம் திவ்யாவை பற்றி சொல்கிறது, விக்ரம் பற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் வியானா பற்றி சொன்னது, இதெல்லாம் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொன்னாலும் பாருவை பற்றி அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் பாருவை இதுக்குள்ளே விட்டு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. ஆனால் பாருவை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பாரு புரிஞ்சுக்கணும், உஷாராகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல அது ஒரு வகையில் கனி சொன்னதையும் ஆதிரை சொன்னதையும் பாரு கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதை பண்ணுவா அப்படிங்கிறது. ஆனால் அந்த இடத்துலையுமே உனக்கு நான் வேணுமா சாண்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த கேமை ஸ்டாப் பண்ணது மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டு தான் சார், கமருதீன் தான். இப்போது அப்படி பார்த்தா அப்போது சாண்ட்ரா பாருவை தப்பாக சொல்கிறத, ஐ மீன் கமருதீனை பற்றி பாரு கிட்ட தப்பாக சொல்கிறதுனால சாண்ட்ரா கிட்ட பேசாதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட், மிஸ்டர் காமர் ஃப்ரெண்ட். ஓகேவா? நான் அப்படி தான் வச்சுருக்கேன். நான் அதனால தான் கமர்னு போடுற இடத்துல நான் தமிழில் காமர்னு தான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா 2 பொண்ணும் கூட வண்டி ஓட்டுவார், தேவைப்பட்டால் வியானா கூட வண்டி ஓட்டுவார், வெளில போனால் இன்னும் 4 பொண்ணும் கூட வண்டி ஓட்டிட்டு ஒரு ஹீரோ ஆகிடுவார். அதனால நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜிக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னது சாண்ட்ரா கிட்ட நான் வேணுமா உனக்கு சாண்ட்ரா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை டக்குன்னு ரொம்ப மைன்யூட்டாக மைக்குக்கே கேட்காத அளவுக்கு பொறுமையாக சொல்லியிருப்பான். எப்போன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும் இல்லைங்களா, இந்த கேப்டன்சி டாஸ்கில். அதுக்கு முன்னாடி வினோத் வின் பண்ணார். அந்த கேப்டன்சி டாஸ்கில் நீ எதுக்கு என் பால் பற்றி சொன்ன, அந்த பால் 1 2 30 பால்ஸ் 13 அந்த கவுண்டிங் பற்றி பேசுவான். அப்போ பண்ண அப்படின்னும் போது எனக்கா நீ எங்கேயுமே நிற்கலை அப்படி இப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீ சாண்ட்ரா பேச்சு கேட்டு நான் உனக்கு நான் முக்கியமா சாண்ட்ரா முக்கியமா? அப்போ முக்கியம்னா அப்போது அவ கூடவே பண்ணு, அவ கூடவே கேம் ஆடு, அவளே இது பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லும் போது தான் 2 பேருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆவாங்க. அது வேற ஒன்று. இந்த மக்கு பொண்ணு சமாதானம் என்ன கேட்டால் அப்பயே பலாருன்னு அவனை ஒரு அரை விடுற மாதிரி, ஒன்றா நீ தேவையில்ல போடா, உன் கேமை நீ ஆடுன என் கேமை ஆடுறேன்னு சொல்லணும். அது அவள் இன்னும் சொல்லவே இல்லை. அது ஏன்னு எங்களுக்கும் புரியலை. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல சாண்ட்ராவா நானா அப்படின்னு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லும்போது இதே கேள்வியை அவளும் திருப்பி கேட்கலாம் உனக்கு. அப்போது வினோத்தும் பாருவை பற்றி நிறைய 1 2 சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்கில். டேய் உன் கேமை மட்டும் நீ ஆடுறா, நாமினேட் ஆகாமல் பார்த்துக்கோடா, அப்படி இப்படி நம்மளுக்குலாம் வெளில இப்போ 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா, இந்த கேமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட்டை போட்டு நம்ம அதாவது நாமினேஷன்லேயே வராமல் உள்ளே உட்காந்து தப்பிச்சிடணுன்ற மாதிரி அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வினோத் கேம் அதுதானா? அப்போ பாரு கூட அவன் நாமினேஷனில் வருவான்றது அவனுக்கு தெரியும்னா நேற்றுமே அவன் சொல்லியிருப்பான் எபிசோட் முடிஞ்சோடனே, உன் கூட உட்காந்து பேசினாலே என்ன நாமினேஷனில் போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னா வராதா? இதை நான் என்னோட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அப்படி சொல்கிறல்ல, அவள் கூட உட்காந்து நாமினேஷனில் வந்துருவோன்னு பயமாக இருக்குது, வெளில போயிடுவோன்னு பயமாக இருக்குது, நான் வெளில போனால் அதுக்கு பாரு தான் காரணம் அப்படின்னு நீ அரோரா கிட்ட சொல்கிற அப்படின்னு அவ்வளோ பயத்தோட ஏன்டா பேசுகிற? நீ ஏன் பேசுகிற? அவளை ஹக் பண்ணுற, அவளை கிஸ் பண்ணுற, ஏன் எல்லாம் பண்ணுற? அவள் ஒரு ட்ராப்பில் இருக்கா, அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கூட சொல்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுச்சு. அந்தளவுக்கு அவள் கேம் ஃபோக்கஸ் விட்டு உன் மேலே பைத்தியமாக அவள் திரிறா. ஓகேவா? உனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை தானே? ஓகேவா? அப்போ நீ கேம் ஃபோக்கஸில் மட்டும்தானே இருக்க, நீ தான் அவ்வளோ நல்லவனாச்சு. அப்போ அவள் கூட இருந்தால் உன் நாமினேஷன் பாதிக்கப்படும் தெரியுது, உனக்கு எவிக்ஷன் ஆகிடுவோமோன்னு பயம் இருக்குன்னு தெரியுது, வெளில ஃபேன்ஸ் கிட்ட உன்னோட பேர் தப்பாக போகுமோன்னு தெரியுது. இவ்வளோ பயத்தை வச்சுட்டு நீ ஏன்டா அவகிட்ட பழகிற? அவகிட்டே வந்தாலும் நீ ஸ்லிப்பர் ஷார்ட்டாக என்கிட்டலாம் வராது, என்கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காத, நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன், எனக்கு கேம் தான் முக்கியம், எதுவாக இருந்தாலும் வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ ஏன்டா ஸ்லிப்பர் ஷார்ட்டாக அவளை முகத்தில் அரைஞ்ச மாதிரி 4 பதில் சொல்லலை? அவள் வரான்னு நீ ஏன் இடம் கொடுக்குற? ஏன்பா இவன் கொடுத்தா அது அவளை தப்பா பேசுறீங்க, அப்ப அவ வந்தா இவன் கொடுத்தாலும் தப்பு தானே, இவனும் வேணான்னு சொல்லலாம் இல்லாத, இவன் பல்ல இழிச்சிட்டு இருக்கான், இவன் ஸ்பேஸ் கொடுக்குறான், அது ஒரு சிரிப்பு சிரிக்கிறானே அவனை பார்த்து, அந்த சிரிப்புல என்ன ஒரு ஒரு கன்னிங்னஸ் இருக்கா, அது ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ற சிரிப்பா என்னன்னே தெரியல. ஆனா அந்த சிரிப்புல உண்மை இல்லைன்னு மட்டும் தெரியும். அதுவும் அந்த பாருன்னு ஒன்று சொல்லுவானே, அப்படியே எனக்கு அப்படி இருக்கும், பலாருன்னு 4 அரை அறையலாமான்னு. அந்த பொண்ணு அதில் ட்ராப்பில் ஆயிடுறா. ஓகேவா? அதை பைத்தியக்கார பொண்ணு ஆயிட்டான் அந்த விஷயத்தில். அவங்க அம்மா நல்ல 4 அரை அரைஞ்சாதான் அவளுக்கு புத்தி வருமோ, இல்லை அவங்க அண்ணன் தம்பி யாராவது நல்ல 4 கேள்வி கேட்டால் அவளுக்கு புத்தி வருமான்னு தெரியல. அந்த மேஜிக்லாம் நடக்குமானோ எனக்கு தெரியல. நடந்தால் சந்தோஷம், நடந்து அவள் கேம் மாறினா எங்கள் பாரு ஃபேன்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஒன்று. அப்போது இதே இடத்துல வினோத் அப்போது நான் வேணுமா உனக்கு வினோத் வேணுமா அப்படின்னா அவள் கேட்கலாம். இன்னொரு இடத்துல அரோரா வேணுமா நான் வேணுமான்னு கேட்குற இடத்துல கூட நீ கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லும்போது ஒத்துக்கிட்டால, இல்லை அவள் பொசசிவ்னு சொல்லும்போது நீ அவளை விட்டி அரோராவை, இல்லை எனக்கு 2 தான் வேணும்னு நீ சொன்னல. அதே மாதிரி கனிக்கும் சபரிக்கு எஃப்ஜிக்கெலாம் எப்பயுமே பார்வை ஆகாது, விக்ரம்க்கெலாம். அப்போ இவளுக்கு பிடிக்கலான்றதுக்கா நீ அவனுக்கிட்ட உட்காந்து பேசாமல் இருக்கியா? அந்த கேள்வி அவள் எப்பயாச்சும் சொல்லியிருக்காளா? சாண்ட்ரா கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல, சாண்ட்ரா உன்னை பற்றி சொல்கிறானே, ஏன் பாருவை பற்றி உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? கமருதீன் எஃப்ஜே பாருவை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா? விக்ரம் பாருவை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் அந்த யார் இன்னொருத்தி இருப்பாளே
பேர் நான் மறந்துட்டேன். அவெல்லாம் அவங்க யாருமே பார்வை பற்றி உங்ககிட்ட தப்பாகவே சொல்லலையா? இவளாச்சும் சாண்ட்ரா உன்னை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, ஆனாலும் அவங்க சொல்கிறத சொல்லட்டும், எடுத்துக்காதே என் இஷ்டம், ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னான். அது அவளோட ஹானஸ்ட்டை காட்டுது, இல்லை அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது. நீ அதை எடுத்து வந்து கேமில் சொல்லி பிளாஸ்மாவில் சொன்ன, ஓகேவா? சாண்ட்ரா ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நீ அந்த ரீசனாக சொன்ன, கேம்குள்ளே அதை கொண்டு வந்துட்டேன். ஆனால் எங்கேயாச்சும் நீ வந்து அவகிட்ட விக்ரம் உன்னை பற்றி சொல்லியிருக்கான், உன் கூட சேர்றதுனால தான் என் கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்கிறான். எஃப்ஜேவும் இது சொல்லியிருக்கான். கனியக்கா கிட்ட பேசும்போது கனிக்கும் உனக்கும் அவங்களுக்கும் கூட ஒரு நல்ல வைப் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு அவங்க கூட பேசலன்னு அதை பற்றி நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ பாரு கிட்ட எடுத்து வந்து உண்மையை சொல்லியிருக்க. வியானா கிட்டேயும் உட்காந்து பேசினால, அரோரா பாரு பற்றி வியானா கிட்டேயும் பேசினால, அவளோ நான் வந்து இதை பற்றிலாம் பேசினேன். நீ எங்கெல்லாம் பாருவை பற்றி பேசினியோ அதை உண்மையாக வந்து அவகிட்ட ஒத்துக்கிட்டியா? இல்லை நீ அதை பேசும்போது ஆப்போசிட்டில் ஒரு ரிப்ளை, ஆமாம் எஃப்ஜே, ஆமாம் மச்சான் அப்படின்னு